இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஸ்கி சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். ஐபிசி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சார். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி பேசினா ஒரு காலத்தில் எல்லா ஃபார்மேட்லையும் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பைலேட்ரல் சீரீஸ்னு வந்தால் இந்தியன் டீம் வின் பண்ணிடுவாங்க, நம்ம அதை பற்றி பெருசாக பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். டெஸ்ட் சீரீஸில் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தது. ஸோ அது இப்போ ஓடிஎஸ்லையும் வந்து கண்டினியூ ஆகுது. T20ஸ்லையும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆஃப்டர் கம்பீரேரா இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. ஸோ என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியன் டீமில்? இல்ல, கம்பீரை பத்தி குறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம், எனக்கும் கம்பீர் ஆட்டிடியூட் பிடிக்காது. பட் சில விஷயங்களுக்கு கம்பீர் நம்ம பிளான் பண்ண முடியாது. இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ்ல 20 பேர் ஃபெயில் ஆனா 20 பேர் பாஸ் பண்ணா ஓகே, 20 பேர் ஃபெயில் ஆனா டீச்சரை மாத்தணும்ன்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ண முடியும்? அதே கோச் கீழே அதே டீச்சர் கீழே ஒரு 20 பேர் பாஸ் பண்றாங்கல்ல, நல்ல மார்க் வாங்குறாங்க. அதை நம்ம பார்க்க முடியாது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கம்பீரோட ஆங்கிள் நான் அப்சர்வ் பண்ணது, ஒயிட் பால் கிரிக்கெட்ல எஸ்பெஷலி T20 ஃபார்மேட்ல பிரமாதமா பண்றாரு. அதுல டவுட் கிடையாது. ஏன்னா KKRக்கு அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு டிராஃபியை. விஷயம் இல்லாம அப்படி கோச் பண்ண முடியாது, மென்டார் பண்ண முடியாது. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட், நான் பிளேயர்ஸே ட்ரைஃபர்கேட் பண்ணுன்றேன். 16x3 48 பிளேயர்ஸ் ஓவர்லாப்பே ஆகக்கூடாது. தே மைட் ஹேவ் த கெப்பாசிட்டி. எல்லாருமே டி ராஜேந்திரா இருக்க முடியும், பட் அண்டர் ப்ரெஷர் அது முடியாதுன்றான். அது நான் சொல்ற ப்ரெஷர் ஜாயிண்ட்ஸுக்கு, உடம்புக்கு, மெயினா மைண்டுக்கு. அந்த டென்ஷன்ல, அந்த ப்ரெஷர்ல நீங்க மிஸ்டேக் பண்ணதான் பண்ணுவீங்க, அன்லெஸ் யூ ஆர் ஃபோக்கஸ் இன் வாட் யூ டூயிங். நான் இதுவும் பண்ணுவேன், லாங்கர் ஃபார்மேட்டும் ஆடும், இந்த மாதிரி ஆட முடியாது. ஸோ அதே டைப்ல எப்படி பிளேயர்ஸுக்கு வேற வேற ஸ்குவாட் இருக்கணுமோ, அதே மாதிரி கோச்சஸுக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் கோச்சஸ் இருக்கணும். டெஸ்ட் மேட்ச் ப்ராபப்ளி VVS லக்ஷ்மன் மாதிரியோ ரவிசாஸ்திரி மாதிரியோ ஒருத்தர், ODIக்கு ஒருத்தர், T20க்கு ஒருத்தர் இருந்தாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டரா வரும். ஏன்னா நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணாம இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேலை நீங்க பண்ண முடியாது. ஒரு ஆபீஸ்ல MD CEOவே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி பார்க்க முடியும்? அது மாதிரி தான். ஸோ அது ஒரு விஷயம். பட் forget the coaches and all that. Why players are not faring well என்றது நான் சொல்றேன். ஒயிட் பால் கிரிக்கெட்ல பிரமாதமா ஆடுறோம். ODIல போனதெல்லாம் முடியாது. இருந்தாலும் T20ல அவுட்ஸ்டாண்டிங் ஆடினு இருக்கும். வின் பண்ணினே இருக்கும். T20 ஃபார்மேட். ODIல வின் பண்றோம், தோக்குறோம், அப்படி இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸா ரிஸ்கா இருக்கிற விஷயம் எதுன்னா ரெட் பால் கிரிக்கெட். 5 நாள் ஆடணும் இருக்கு. அது இப்ப ஜென்ரலாவே டெஸ்ட் வந்து 2 டே இன்டர்நேஷனல் வருது, 2 நாள்ல முடிஞ்சிருது. நமக்கு என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன், ஓவர் டோஸ், ஓவர் அப்சஸ்ட் வித் ஒயிட் பால் கிரிக்கெட்னால ரெட் பால் கிரிக்கெட்னு வரும்போது பேட்டருக்கு பக்கத்துல 4 ஃபீல்டர் நிக்கிறான். இது ஒயிட் பால் கிரிக்கெட்ல அப்படி கிடையாது. அப்படி நின்னா நமக்கு அட்வான்டேஜ் ஒயிட் பால், ஏன்னா தூக்கி அடிக்கலாம். இன்னர் சர்க்கிள் 9 பேர், அது ப்ராப்ளம் கிடையாது. இங்க அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு பிச்சும் வந்து போலருக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. ODI கிரிக்கெட்டும் T20 கிரிக்கெட்டுமே ஆடினு இருக்கும். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல, எட்ஜ் எடுக்குது, எந்த பால் ஆடணும் எதை உடனும் தெரியல. ஸோ இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன்ல வந்து எக்கச்சக்க அன்சர்டன்டிஸ் வருது ரெட் பால் கிரிக்கெட்ல. ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் T20 மாஸ்டர்லி ஆடுறோம், அதை போய் டச்சே பண்ண வேணாம். ODI கிரிக்கெட்ல மட்டும் என்ன பண்ணலாம்னு எனக்கு தோணுதுன்னா, இப்ப இந்த 3 மேட்ச்ல 2 உதப்பட்டு 1 வின் பண்ணோம். வின் பண்ண மேட்ச் பினாமினலான வின். ராகுல் செஞ்சுரி அடிச்ச போது 300+ சேஸ் பண்றோம், அது பிரமாதமா ஜெயிக்கிறோம். பட் டோட்டலா டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, டோட்டலா டிஃபெண்ட் பண்றதுக்கு போலிங்கே இல்லை சுத்தமா. டோட்டலா டிஃபெண்ட் பண்ணும்போது ஒரு 240 270 டிஃபெண்ட் பண்ணணும்னா பும்ராவோ இல்ல வருண் சக்கரவர்த்தியோ டீம்ல இல்லைன்னா பினிஷ்ட். 287 for 3 அடிக்கிறாங்க அவங்க சேசிங்ல. நம்மளால டிஃபெண்டே பண்ண முடியல. அதனால இதுல ஒரு கொஸ்டின் வருது சார். என்னன்னா, இந்தியன் டீமோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம ஹோம்ஸ்ல விளையாடுறப்ப வந்து ஸ்பின் டாமினேட் பண்ணுவாங்க. இந்த சீரீஸ்ல டாமினேட் பண்ண முடியல. அதுக்கு கோச்சிங் ஸ்டாஃப்ல நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஸ்பெஷலிஸ்டா யாருமே இல்லாம இருக்குங்க சார். முன்னாடி வந்து நமக்கு பரத் அருண் இருந்தாரு, இப்போ போர்னே மார்க்கல் தான் பவுலிங் கோச்சா இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எந்த லைன்ல போடணும், எந்த மாதிரியான டிஃபென்சிவ் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கணும், எப்படி விக்கெட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லேக் ஆகுதா சார் டீமுக்குள்ள? போலிங்னு பாத்தீங்கன்னா, போலிங் பிட்ச் ஹெல்ப் பண்ணுதுன்னா எல்லா பவுலருமே புலி. நார்மலா டர்ன் பண்ற போலரே புலி. அதுல வாஷிங்டன் சுந்தர் கம்மியா டர்ன் பண்ணார், பட் அவரும் கஷ்டம் ஆடுறது டர்னிங் விக்கெட்ல. டர்ன் ஆகாத விக்கெட்ல டேரல் மிச்சல் இறங்கி வந்துட்டாருன்னா பீட்டே அமட்டர். நான் ஸ்டம்பிங்கா போறேன்ற பயமே கிடையாது, ஏன்னா வந்து டர்ன் ஆக போறது இல்லை, எப்படியும் பேட்ல போட்டுரும். அதுதான் இப்ப நடந்தது போன மேட்ச். நம்மளை வச்சு வாங்குறாங்களே 287 for 3 அந்த மாதிரி மேட்சஸ்ல இப்படி ஆகுது. ஸோ நம்ம
சேசிங்ல பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க் பயம் இல்லை, நர்வஸ்னஸோ ஒரு ஃபியரோ இல்லை. ஏன்னா கிட்டக வரும், டோட்டல் கிட்டக வரும், இல்லை பண்ணிடும். இப்போ நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது அநியாயத்துக்கு பேடா விட்டுடுறோம் மேட்ச். அப்போ எல்லாருமே இப்ப நான் ஸ்பின்ல சொன்னது டேர்னிங் விக்கெட்ல நல்லா போடுறோம். அப்படி டேர்னிங் விக்கெட் இல்லைன்னா நீங்க சொல்ற விஷயம் ஸ்பின்னர் ஜெனுவின் ஸ்பின்னர், பட் அந்த ஜெனுவின் ஸ்பின்னரும் ஆஃப்டர் பிச்சிங் பேட்டரை பீட் பண்ண முடிய சான்ஸே கிடையாது. ஏன்னா நேரம் வரப்போகுது, டேர்ன் ஆகமாட்டேன்றது. ஃபிளைட்ல பீட் பண்ற ஸ்பின்னர் வேணும், அந்த மாதிரி ஸ்பின்னர் இப்ப இல்லை. குல்தீப் தான் ஓரளவுக்கு, பட் அவரும் பால் டேர்ன் ஆகலன்னா இறங்கி அடிச்சுனே இருக்காங்க ஈஸியா. ஸோ ஒரு காலத்துல பிரசன்னான்னு ஒருத்தர் இருந்தார் வெட்டரன், அவர் ஏர்ல பாலை தூக்கி போட்டாருன்னா நீங்க ஆடும்போது பாலே ஏர்ல வேற டைரக்ஷன்ல போயிடும், அவே ட்ரிஃப்டர்னுவாங்க. அந்த மாதிரி பவுலர் இப்ப இல்ல. அந்த மாதிரி பவுலர் ஏன் இல்லைன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லா 20 ஓவர்ஸ் ஷார்டர் ஃபார்மேட், அடிச்சு போடு கண்டெயின்மெண்ட் அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு டெட் விக்கெட்ஸ் விச் ஆர் நாட் அசிஸ்டிங் பவுலர்ஸ், அதுல உங்களுக்கு வந்து கண்டெயின் பண்ணணும்னா ஒண்ணு யார்கர் போட தெரியணும், இல்ல வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரே மிஸ்ட்ரியா இருக்கணும், போடுறதே என்ன போடுறதுன்னு தெரியாம இருக்கணும், எந்த பக்கம் வரப்போறதுனே தெரியாம இருக்கணும். பிரெயினை யூஸ் பண்ற பவுலர் யாருமே இல்லை. ஓரளவுக்கு ஹர்ஷ்தீப் ஓரளவுக்கு பண்றாரு, நோ டவுட் அபவுட் இட். ஹர்ஷித் ராணா இப்ப பிரமாதமா பேட்டிங் ஆடுறாரு, 55 அடிக்கிறாரு, பட் 4 ஓவர்ல 50 ரன் கொடுத்துறாரு போலிங்ல. இதுதான் பிரச்சனை. So you need some fast bowler who can bowl real Yorkers like Patirana, Malinga, Wasim Akram, Kapil Dev இந்த டைப்ல. ஓகே, அந்த மாதிரி யாருமே இல்ல. யார்கர்ஸ் பும்ரா தி பெஸ்ட் இன்னைக்கு. பும்ரா போச்சுன்னா போச்சு. செகண்ட் ஸ்பெல் வந்தாருன்னா டங்கு 4 போகும், அது கிடையாது. ஜடேஜா பீக்ல இருக்குச்சு, நல்லா போடுவார். இப்ப ஜடேஜா பீக்ல இல்ல. குல்தீப் ஃபிளைட் 2 டர்னும் இருக்கு, பட் பிச்சு டர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா குல்தீப்புங்க அப்படி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், யார்கர்ஸ் நிறைய டெவலப் பண்ணி போட கத்துக்கணும். அந்த ஒரு பால் தான் கஷ்டம் யாருக்குமே ஆடுறது. எந்த பிச், பீச் மணலா இருக்கட்டும், கிராசி விக்கெட்டா இருக்கட்டும், டர்னிங் விக்கெட்டா இருக்கட்டும், பால் ஏர்ல நிறைய நாள் போய் டுவர்ட்ஸ் த பாடி க்ளோஸ் ஆப் இறங்குது பாருங்க, அந்த பால் அடிக்கிறது கஷ்டம். அதை ஸ்பெஷலைஸே பண்ண மாட்டேன்றாங்க. இதான் விஷயம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து கிரவுண்ட்ஸ் வந்து அதை பற்றி பேசணும், பிளேயர்ஸ் பற்றியும் நம்ம ஒரு அளவுக்கு லைட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம், பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி வந்து டீமோட செலெக்ஷன் மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருந்துகிட்டே இருக்குது சார். கம்பீர் உள்ள வந்த பிறந்து பிளேயிங் ஆர்டர் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம T20 நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே அதுலேயும் வந்து பேட்டிங் ஆர்டர் சஃபில் பண்ணிகிட்டே இருந்தார். உள்ளே வந்து ஒரு பிளேயர் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரோல் இருக்குது அப்படிங்கிறது கிளாரிஃபை இல்லாத மாதிரியான சில பிளேயர்ஸ் வந்து இருக்கிறதா வெளியில் சோஷியல் மீடியாஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் இருந்த வரைக்கும் அவர் பேட்டரா பவுலரா, அவருக்கு சில மேட்சஸ் வந்து 3 ஓவர் தான் கொடுத்தாங்க, பேட்டிங்கும் பெருசாக கிடைக்காம இருந்தது. ஸோ அவருடைய ரோல் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வருது. ஸோ இது கம்பீரோட ஏரால இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்கு சார் இந்தியன் டீமுக்கு? கம்பீரை வந்து சும்மா பிளேம் பண்ண முடியாது. ஆட்டிடியூட் ஐ அக்ரி. அவருக்கு ஸ்மைலே இல்லைன்னா எங்க கம்பீரோட ரியல் ப்ராப்ளம் மேன் மேனேஜ்மெண்ட் தான். நீங்க ஸ்மைல் பண்ணி ரவி சாஸ்திரி மாதிரி ஸ்ட்ரிக்டா கிரிக்கெட்ல இருந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் முடிச்ச உடனே லெட்ஸ் கோ பாச்சிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். தாரே ஜமீன் பார்ல ஆமீர் கான் வந்தோடனே அந்த யார்கிட்டயுமே மூஞ்சியை காட்டுற பையன் எப்படி அவர்கிட்ட பழகிறான்னா, the way you treat people இல்ல, நீங்க உண்மையே உட்காந்துன்னு பாராட்டவே மாட்டேன், எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு 6 அடிச்சிட்டான்னா கிட்டக்க வரதுக்கே பயப்படுவாங்க. நீங்க ஈஸியா இருக்கணும், அக்சசபிளா இருக்கணும். உங்களுடைய the way you talk should inspire people. உண்மைன்னு எல்லா மேட்சும் தோத்தா சோகமா இருப்பேன், ஜெயிச்சா ரொம்ப சோகமா இருப்பேன், அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய ஆட்டிடியூட மாத்திக்கணுன்ற அவருடைய கிரிக்கெட்டிங் பிரெயின் நான் வந்து தப்பு சொல்லல. எஸ்பெஷலி T20க்கு பர்ஃபெக்ட், நிறைய ஜெயிக்கிறோம் அவருடைய கோச்சிங்ல. ODI அண்ட் இதுல வானான்ற வேற ஒருத்தர் வச்சிருங்க, நல்லா பண்றவங்களை வச்சிருங்களேன். இப்போ சூரியகுமார் யாதவ் டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர், ஹார்திக் பாண்டியா எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர். அவங்க டைப் ஆஃப் கிரிக்கெட் T20க்கு தான் சூட் ஆகுதுன்னா அதுல மட்டும் எடுத்துட்டு போங்க. டோன்ட் கம் டு தி கன்க்ளூஷன் தட் தே ஆர் பீயிங் ஆக்ஸ்ட் ஆர் அவாய்டட் இன் கிரிக்கெட். கிடையாது. ஒரு ஃபார்மேட்டுக்கு தே ஆர் த கிங்ஸ், இன்னொரு ஃபார்மேட்டுக்கு தே ஆர் நாட் சூட்டபிள்னு அப்படி பாத்துக்கணும்ன்ற. ஸோ கம்பீர T20க்கு மட்டும் வச்சுக்கோங்க, மீதி ஃபார்மேட்டுக்கு மீதி கோச் வச்சுங்க. திருப்பி கோச் பிளேம் பண்றதுல பாயிண்ட். நம்ம என்ன ஆடுறோம்? சரி, கோச் கத்து கொடுத்துட்டாரு பிரமாதமா, பேட்டிங் கோச் பிரமாதமா ஆட கத்து கொடுத்துட்டாரு, போலிங் கோச் பிரமாதமா டிரைவ் ஆல் அலாங் தி கிரவுண்ட் ஆடுறது கத்து கொடுத்துட்டாரு. அங்க நீங்க செப்பாக்கு போகும்போது இஜாஸ் பட்டேல் சாண்டர் பால் ரிலீஸ் பண்ணும்போது அது என்ன பால் உங்களுக்கு தெரியலன்னா எப்படி ஆடுவீங்க? ஆடுறீங்க பால் 6 மாதிரி ஷார்ட் மீட்டிங் போகுது, லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் ஆடுறீங்க, பட் லெஃப்ட் ஆர்ம் கூகுளின்னா நீங்க ஜட்ஜ் பண்ணலன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் கோச்? அங்க நீங்க போய் ஆடணும். நான் கணக்கு நான் வீட்டுல பிரமாதமா போடுறேன், எக்ஸாம்ல போய் நான் மூழ்கிறேன், யாரு காரணம் இருக்கு? அங்க கண்டிஷன் மாறும். இப்ப அட்மாஸ்பியர்ல காத்து அடிக்குமா அடிக்காதான்றது கோச் எப்படி சொல்லி தர முடியும்? அவரே தப்பு பண்ணாரு. நியூசிலாண்டோட முதல் நாள் வந்து ஓவர் காஸ்டா இருந்தது, பெங்களூர்ல பேட்டிங் எடுத்தார், 56 ஆல் அவுட் ஆனோம். அவர் சொல்ல வேணாமா? ஓவர் காஸ்ட் கண்டிஷன் நம்மளால ஆட முடியாதுன்னு சொல்லணும்ல. அங்க ஆரம்பிச்சுட்டு அது மாதிரி பண்ண தப்பு. அதுதான் சொன்ன அவர் டெஸ்ட்ல அவர் அட்வைஸ் பண்ணிருக்கணும். அவர் தான் சொல்லணும், ஓவர் காஸ்டா இருக்கு, தேவையில்லாத போய் பேட்டிங் எடுத்து ஸ்விங்கில் மாட்டிக்க வேணாம்,
நம்ம ஃபர்ஸ்ட் சேஃபா போலிங் போடலாம் தானே சொல்லணும். அவர் கேட்டுட்டு தானே போவாங்க டிசிஷன். எதுக்கு பேட்டிங் ஆட சொன்னாரு? அதனால தான் சொன்னேன் டெஸ்ட் மேட்ச்ல அவரோட டிஸ்கிரிப்ஷன் ராங்கா இருக்கு, T20ல பெட்டரா இருக்கு. ஓகே சார். இப்போ கம்பீரை தாண்டி கில்லையும் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன்ஸாக இருந்தாங்க ரோஹித் சர்மா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தார். இன்னொரு பக்கம் விராட் கோலி இருந்த எரால வந்து பார்த்தோன்னா அவர் அக்ரெசிவாக இருந்தார். பட் சுமன் கில் கிட்ட ஆப்போசிஷன் வந்து டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா பெரிய லெவலில் வந்து அவர் டயர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவருடைய கேப்டன்சி எப்படி சார் இருக்கு? அது அவர் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும் கோயிங் ஃபார்வர்ட் டு இந்தியன் கிரிக்கெட் டீம்? சேம் ஆன்சர் பிகாஸ் he was quite successful in England. பிரமாதமா பண்ணார். அவருடைய பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரி இருந்தது பிகாஸ் 5 days he was able to relax and do ஃபண்டாஸ்டிக்கா பண்ணார். 5 days கேப்டன்சி பேட்டிங் பிரமாதமா பண்ணார். லோடு அடிச்சார். சுனில் கவாஸ்கர் ஓப்பனிங் சீரீஸ்ல அடிக்கிற மாதிரி பிரமாதமா அடிச்சார். இப்போ இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்றாங்க ஓடிஐல. ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. விராட் கோலி சூப்பர் ஃபிட்டா இருக்காரு. விராட் கோலி டாப் கிளாஸ் ஆடுறாரு. அந்த 2 பேருமே இந்த மாதிரி ஃபார்மேட்ல எல்லாம் கேப்டன்சி பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸ் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். ஒரு ஃபீல்டை செட் பண்ணிட்டு அந்த 2 கேப்டனை பார்த்துனே இருப்பீங்க. நான் பண்ண கரெக்டா வேலிடேஷனுக்கு பார்த்துனே இருப்பீங்க. சம்திங் லைக் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனிங் அண்ட் தோனி பிளேயிங் அண்டர் ஹிம். அவர் என்ன பண்ணாலுமே தோனி தான் காரணம். சோ ஒன்னு இந்த வெட்டரன்ஸ் ஆடாத ஒரு டீம்ல ஒரு கேப்டன் பண்ணணும். ஆர் இந்த வெட்டரன்ஸ் ஃபார்ம்ல இருக்கும் போது அவங்க ஆடுறாங்கன்னா அவங்களே யாராவது கேப்டன் மட்டும் தான் பெட்டர். ஏன்னா அவங்களோட சுப்பீரியர் அவங்களால திங்க் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா தோனி கத்து நான் பார்த்து ரோஹித் சர்மா தான் பெஸ்ட். ஸ்ட்ரைக் ரேட்னு பார்க்கும்போது விராட் கோலியும் குட். ரொம்ப வாசிபரஸா பயங்கர வெறி ஆயிடுவாரு. ரோஹித் சர்மா மிட்வே இருப்பார். ரொம்ப கூலும் கிடையாது, ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் அப்படியும் கிடையாது, மிட்வேல இருப்பார். ஸோ ரோஹித் சர்மாவே கேப்டன். இப்போ அவரால் ஆட முடியும்னா பேட்டிங் நல்லா ஆட முடியும். கேப்டன்சி பண்ணிட்டு போட்டேன்னா இப்போ அவர் கேப்டன்சி பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. ஸோ அவர் தான் பெஸ்ட் இருக்கு. எஸ்பெஷலி போலர்ஸ் ஆப்ரேட் பண்றதுல நம்ம இந்தியாவில் வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ் ஆடும்போது ஒரு 40 ஓவர் 4 ஸ்பின்னர் கொடுக்குறாரு. 40 ஓவர் ஆக்கிபைட் பை ஸ்பின்னுங்க அதை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாருன்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம். ஏன்னா டர்னிங் விக்கெட்ஸ் ஸ்பின்னு தான் ஷுட் பேர் த பிரண்ட்ன்றச்சே பிரமாதமா யூஸ் பண்ணாரு ஸ்பின்னர்ஸ். அந்த மாதிரி நீ கேப்டன் இருக்கும்போது எதுக்கு அவரு நல்ல பிரில்லியன்ட் அவர் ரைட்டு, பட் இல்ல இவர் தான் மாப்பிள்ள ஆனா அவர் போட்டு சொக்கா எந்தன்ற மாதிரி அவர் கேப்டனு. பட் அவர் எங்க ஆட்டம் என்ன ஐடியா எனக்கு புரியலையே. அவரே பண்ணிட்டு போட்டோமே. அவர் கம்ப்ளீட்டா கேம் விட்டு இப்ப தோனி கேம் விட்டுட்டு கிளம்பிட்டார் அப்படின்னா தான் அவர் கேப்டன்சியோட ஆக்சுவல் வேல்யூ தெரியும். இந்த சீனியர்ஸ் நீங்க வச்சுனே நீங்க பண்ணீங்கன்னா இது சொல்லி கொடுத்துருப்பாருப்பா, அவர் சொல்லி கொடுத்துருப்பாருப்பா. அதான் பிரச்சனை சார். அடுத்து வந்து பிளேயர்ஸோட பாடி லாங்குவேஜ் சார். நான் முன்னாடியே இது சொல்லியிருந்தேன். அந்த செலெக்ஷன் கால் அவங்க டீமில் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு அஷூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு பிளேயர் டீமுக்குள்ளே வந்தால் டீமுக்காக விளையாடுறதா இல்லை தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு விளையாடுறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த கேஸில் நம்ம சஞ்சு சாம்சனை T20s பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஓடிஎஸில் வந்து பார்த்தோம்னா இப்போ வாசி டீமுக்குள்ளே இருந்தப்ப அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ அது அவருக்கு எந்த மாதிரி மைண்டில் ப்ளே பண்ணும் சார்? ஒரு பிளேயராக நம்ம வந்து கேம்குள்ளே போகிறப்ப அடுத்த மேட்ச் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு கேம்குள்ளே கொடுக்கும்? நிதிஷ் அப்பேற்பட்ட டாப் கிளாஸ் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வினியை நடுவில் டோட்டலா ஒதுக்கினாங்க. யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ஒதுக்கினாங்க. பட் யூ சீ இஸ் ஆட்டிடியூட். நீ என்ன வேணா திட்டு, நான் வந்து போலிங் போட்டேன்னா நான் உன்னை மெரிப்பேன் அப்படின்னு பண்றது. நான் வந்து இல்ல நான் மூட் அவுட் ஆயிட்டேன், 1.5 வருஷம் டிராப் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு தான் லாஸ். உனக்கு மேல ஏறி மிச்சின்னு 10 பேர் போவோம் உன்னோட கேட்டகரியிலே. ஸோ அப்படி இருக்கணும். அஸ்வின் ஆட்டிடியூட்ல தான் இருக்கணும். அஸ்வினோட எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் கிரிக்கெட்டர்னு ஆடும்போது நீங்க பாருங்க, நான் வரேன், நான் வந்து அவே ட்ரிஃப்ட் ட்ரை பண்றேன், கேரம் பால் ட்ரை பண்றேன், தக்கால் 2 ஃபீல்டை மாத்துறேன், ஆல்வேஸ் இந்த கேம் ஃபைட்டர்னு காமிக்கிறாரு பாத்தீங்களா? அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். இல்ல சார் நான் ஓப்பனிங் பேட் சார், நான் வந்து ஷோயப் அக்தர் மாதிரி பிரெட்லி மாதிரி போடுற போலர் ஆடுறதுக்கு பழகிட்டேன் சார் 1 வாரமா. நான் போய் அங்க நிக்கிறேன், திடீர்னு எஜாஸ் பட்டேல கொடுக்குறாங்க சார், எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல ஸ்பின்னர் போடுறதுனால நீங்க ஆடுறதுக்கு ரெடியா இருக்கணும்ல. சோ எக்விப் யுவர் செல்ஃப், டோன்ட் கிரிப். நம்பர் 3, உன் கையில பேட் இருக்கு, வேற யார் கையிலயா ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா? இல்ல, உன் கையில பேட் இருக்கு. நீ T20 ஆடுறனா உன்னை என்ன டவுன்ல வேணா அனுப்புவாங்க, நீ எங்க வேணா நிக்க வைப்பாங்க ஃபீல்டிங்ல. நீ என்ன உன்னை போலிங் போட சொன்னா நீ போடணும். டெய்லன்ற பேட்டிங் போய் ஆடு ஃப்ரண்ட்லன்னா ஹர்ஷித் ராணா நீ நம்பர் 3 போடு, 4 காட்டுன்னா போகணும். திடீர்னு ஒரு சுரேஷ் ரெய்னாட்ட பால் கொடுத்து நீ போடு, கொஞ்சம் ஈஸியா எடுத்துப்பாங்க, அடிக்க போய் அவுட் ஆவாங்கன்னு தோனி சொன்னா அவர் போடுவார். அப்ப யூ ஆர் எக்விப்ட், யூ ஹேவ் டு பி எக்விப்ட் இன் ஆல் ஃபார்மேட்ஸ், இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். யூ கான்ட் சே தட் என்ன நம்பர் 3 அண்ட் நம்பர் எது இருக்குது. 145 150 கோடியில 11 பேர் செலக்ட் பண்ணிட்டு இதுல நீங்க போய் சாய்ஸ் கேட்பீங்களா? நீங்க எப்படி கொடுக்கணும்ட்டு? கையில பேட் இருக்கு, நீ பேட்டிங் ஆடணும். கையில பால் இருக்கு, நீ போலிங் போடணும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படிதான். நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா முடியாதுன்ற அடுத்தாள் வந்துடும். ஸோ டூ எவ்ரி திங். இந்த க்ளோஸ் நிக்க சொன்னா அது நிக்கிறேன், லாங்ல நிக்க சொன்னா நிக்கிறேன், நாங்க ஓடி போய் கேட்ச் பிடிக்கணும். நான் போலிங் போட சொல்றாங்களா,
திடீர்னு ஷிபிர் போல்ல T20 ஃபார்மேட் ஏசியா கப்ல சிவம் டுபேட்ட நியூ பால் கொடுக்கல பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் என்ன சொன்னாரு போட்டாரு ஆமா சார் பியூட்டிஃபுல்லா ஃபைனல்ல போட்டாரு அதான் சொல்றேன் நீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஹனுமா விஹாரியும் அஸ்வினும் சிட்னியா எங்க அங்க நம்மளுக்கு சேவ் பண்ணல மேட்ச உடம்புல ஒட்டல தலையில இருந்து காலடி அடி வாங்கி ஆடினாங்க. எப்படி பண்ணாங்க? அவன் 2 பேரும் ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் 10 செஞ்சுரி எங்களுக்கு அச்சினே இருக்கும் நினைச்சுன்னு ஆடினாங்க. இல்ல நான் இந்தியாவுக்கு ஆடுறேன் பார்டர்ல இருக்கிற ஜவான் மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவை செலிப்ரேட் பண்ண வச்சாங்க வென் மாதிரி. அப்படி கிரீட் ஆகும். டோன்ட் பிகம் a slave to excuses. You will be the boss of failures. என் தியரி அதுதான். நான் என்னை எங்க கூப்பிட்டு எது பண்ணுனாலும் நான் பண்ணுவேன். ஸ்டாண்டப் காமெடி பண்றீங்களா பண்றேன், கமெண்ட்ரி கூட சேர்ந்து பண்றீங்களா பண்றேன், சோலோவா கமெண்ட்ரி ரெடி, ரிவ்யூவா பண்றீங்களா மேட்ச் ரெடி, நான் நிதிஷ் கேட்கிற கேள்வி பதில் சொல்லிங்களா ரெடி. அப்படிதான் நான் இருப்பேன். என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் அப்படிதான் இருப்பேன். அப்படிதான் இருக்கணும். நீங்க சர்வை ஆகணும்னா இல்ல ப்ராப்ளம் இல்ல சும்மா ஒரு 2 மேட்ச் ஆட்டு இவர் 2 மேட்ச் ஆடிடுறாருப்பா டெஸ்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு போறோம்னா சூஸ் பண்ணலாம். நான் நம்பர் 7 தான் ஆடுவேன். கிரௌடு கைத்தட்டலன்னா உள்ள வரமாட்டேன். விசிலட்சா தான் வருவேன். இதெல்லாம் அப்ப சொல்லலாம். கம்பீர் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறத விட எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பிடிக்காது. அவர் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் கூடாது டீம்லன்றாரு. அந்த தோனி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால அப்படி பேசுறாரு. அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் கோச் பண்றேன் மேக் த டீம் வின்னு சொல்லணும். இந்த கல்ச்சர் பிடிக்காது அந்த கல்ச்சர் எல்லா கல்ச்சர்ல இருந்தும் வருது டீம் உள்ள. ஸோ நீ அக்ஷித் ராணா அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸ்ரீகாந்த் கலடா பண்ணார் பட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அக்ஷித் ராணா விக்கெட்டும் எடுக்கிறார் பேட்டிங்லயும் அடிக்கிறார் இல்லைன்னு சொல்ல. பட் நீ 50 ரன் அடிச்சதுக்காக 80 ரன் 10 ஓவர்ல கொடுப்பேன்னா டீம் போயிடும். அதனால bowling angle start bowling Yorkers, start practicing deceptive slow runs, start bowling from round the wickets, ball wide of the reach. Andrew Russell போட்டார் பியூட்டிஃபுல்லா IPL ஒரு பீரியட். அப்புறம் அவரே அதை விட்டுட்டார். அந்த மாதிரி பண்ணுங்க. கமிங் டு ஃபீல்டிங், நியூசிலாந்து ஃபீல்டிங்க ஒரு பெஞ்ச் மார்க் ஆடுத்துட்டு நியூசிலாந்து மாதிரி இல்லை, நியூசிலாந்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி நான் ஃபீல்டிங் பண்ணணும்ட்டு நீங்க இறங்குங்க. நியூசிலாந்து இப்போ KL ராகுல் ஆச்சரியப்பட்டேன் அந்த ஷாட் அவுட் ஆனது போன மேட்ச். பேக்ல போய் ஹாஃப் காக்டா போய் இப்படி ஜாப் பண்ணி அப்படிலாம் KL ராகுல் நம்பர் 1 இந்த வேர்ல்ட் டெக்னிக்கலி. அவர் போய் எப்படி இந்த மாதிரி லெனாக்ஸ்னு ஒருத்தருக்கு போய் எப்படி லெனாக்ஸ் ஐநாக்ஸ்க்கு எல்லாம் போய் அவுட்டாரு. அது எனக்கு ஷாக்கா இருந்தது. ஆனா அந்த கேட்ச் எங்கேயாவது இறங்கிட போறதுன்னு சொல்லிட்டு ஒரு கையில உயிர் ஒரு கையில பால பிடிக்கிற மாதிரி ஃபீல்டர் உயிர். அதை நம்ம பண்ணணும். பவுண்டரி லைன்ல கட் பண்ணும்போது பந்து கிட்டக்க பவுண்டரி கிட்டக்க போயிட்டு டைவ் அடிச்சோம்னா பந்தை ஸ்டாப்பே பண்ண முடியாது. பந்து 15 yards டுவர்ட்ஸ் ஃபென்ஸ் வந்துன்னு இருக்கும்போது நீங்க பந்து கிட்டே நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கச்சே இஃப் யூ த்ரோ யுவர் செல்ஃப் இன் தட் ஸ்பீட் அதை ஆன்டிசிபேட் பண்ணி கரெக்டா நீங்க அந்த பிட்வீன் தி பவுண்டரி அந்த பால் நீங்க போகணும். இதெல்லாம் சொல்லி தரணும் ஃபீல்டிங் கோச். ஃபீல்டிங்ல ஆவரேஜா ஒரு நாளைக்கு 100 கேட்ச் 25 வருஷமா பண்ணியிருந்தேன். அதனால இதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்லி இஃப் யூ ஆர் அ குட் ஃபீல்டர் யூ ஆர் நாட் பவுண்ட் டு கெட் தி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி டூயிங் வெல் இன் ஃபீல்டிங். யூ எஃபெக்ட் 2 run outs, you take 3 catches, people will clap, but you won't get the man of the match award. ஆனா உங்களாலதான் ஒரு டீம் கவுருது, உங்களாலதான் ஒரு டீம் ஜெயிக்குது. ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டரா இருக்கீங்க வித்வுட் கெட்டிங் எனி பர்சனல் கிரெடிட்ஸ். நல்ல ஃபீல்டரா ஃபர்ஸ்ட் இருந்தாதான் இந்த டீம் கேம். இல்ல என்னோட செல்ஃபிஷா என் போலிங்கை நான் பார்த்துப்பேன், என் பேட்டிங் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படி ஜாலியா ரேம்ப் வாக் பண்ணுவேன் ஃபீல்டிங்ல போயிடும். இந்த ஏரியாஸை if they are able to listen to me and find sense in what I am talking, then we'll produce better results. ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you so much. மறுபடியும் சந்திப்போம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.